திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆடுகளை திருடி பெரும் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்த 3 திருடர்களை தனிப்படை அமைத்து பிடித்த சம்பவம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் குற்றவாளிகளை பிடித்தது எப்படி? ஒரு ஆட்டை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டால் போதும், ஒரு வாரத்திற்கு பண பிரச்சனையே இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டனர் திருடர்கள். திட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்கெட்ச் போட்டு காத்திருந்து தூக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. போகிற போக்கில் வருமானம் என்பதுதான் இந்த திருட்டில் உள்ள வசதி. அப்படி ஊர் ஊராக சென்று நூற்றுக்கணக்கான ஆடுகளை அலேக்காக ஆட்டையை போட்டு சொகுசாக வாழ்ந்து வந்த 3 பேரைத்தான் போலீசார் சிரமம் பார்க்காமல் புலன் விசாரணை செய்து பிடித்துள்ளனர். இதனால் ஆடு திருடியதற்கெல்லாம் போலீசார் மெனக்கெட மாட்டார்கள் என்ற திருடர்களின் நினைப்பில் இடியை நங்கென்று இறக்கி உள்ளனர் முத்தா புதுப்பேட்டை போலீசார். சென்னை புறநகர் பகுதியான பட்டாபிராம், திருநின்றவூர், முத்தா புதுப்பேட்டை பகுதிகளில்தான் அந்த 3 திருடர்கள் தங்கள் கைவரிசையை தொடர்ந்து காட்டி வந்துள்ளனர். ஊருக்குள் இருக்கும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் திடீரென காணாமல் போகின்றன என்றால் அதற்கு காரணம் இவர்கள்தான். கால்நடை விவசாயிகளுக்கு பெரும் தலைவலியாக மாறிப்போன திருடர்கள் குறித்து காவல் நிலையங்களில் புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. பொறுத்து போரடித்து போன போலீசார் கடைசியில் பொங்கி எழுந்து தனிப்படை அமைத்து களத்தில் இறங்கினர். பட்டாபிராம் உதவி ஆணையர் கிரி உத்தரவின் பேரில் முத்தா புதுப்பேட்டை காவல் ஆய்வாளர் கிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைத்து ஆடு திருடர்களை பிடிக்கும் பணி முடக்கிவிடப்பட்டது. இந்த குழு முத்தா புதுப்பேட்டை முதல் கோயம்பேடு வரை 200க்கும் அதிகமான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருடர்களை பின்தொடர்ந்து சென்றது. கடைசியில் ஆடு திருடர்கள் 3வரையும் போலீசார் ஆட்டை போல கொத்தாக தூக்கினர். பிடிபட்டவர்கள் நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த பாபு, விமல்ராஜ் மற்றும் ராஜகோபால் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 20 ஆடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை திருடியதாக ஒப்புக்கொண்டனர். இதற்கு முன்பாக சொகுசு கார் திருட்டு, பைக்குகள் திருட்டு, நகை திருட்டு போன்ற வழக்குகளில்தான் போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கையில் இறங்கி வந்தனர். தற்பொழுது ஆடு திருடர்களை போலீசார் தனிப்படை அமைத்து பிடித்த நடவடிக்கை எடுத்திருப்பது கால்நடை விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.